தமிழ் கிறிஸ்தவ உலகத்துக்குள்ள புதுசா எழும்பியிருக்கிற ஆவி தான் லெனின் அப்படிங்கிற ஆவி. இந்த ஆவி தன்னை பெரிய அறிவாளி நினைச்சிட்டு அறிவீனமான வார்த்தைகளை பேசிட்டு இருக்குது. குறிப்பா கிறிஸ்தவத்தை அழிக்கணும் அடிக்கணும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கத்துக்காக வேண்டி போராடிட்டு இருக்குது இந்த ஆவி. கேள்வி கேட்கறது அவருடைய ஃப்ரீ வில்லா இருந்தாலும் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? அதனால பதில் சொல்லலாம். முதல் கேள்வி, இப்ப கேள்வி என்னன்னா, கடவுள் ஏன் மனிதன்கிட்ட பேசுறதுக்கு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட வேதங்களை பயன்படுத்துறார்? அவைகளை ஏன் அவர் நம்பி இருக்கிறார்? இந்த மத வேதங்கள் எல்லாம் சொல்ற மாதிரி கடவுள் சர்வ வல்லமை உடையவராக இருந்தால், சகலத்தையும் அறிந்தவராக அவர் இருந்தால், எல்லாவற்றையும் படைத்தவராக இருந்தால், தன்னால் படைக்கப்பட்ட அனைத்தையும் நேசிக்கிறவராக இருந்தால், தன்னால் உருவாக்கப்பட்ட மனிதர்கள் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அக்கறை உடையவராக இருந்தால், தன்னை ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டும் என்று அவருக்கு விருப்பம் இருந்தால், எதற்காக பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால பழைய மொழிகளில் எழுதப்பட்ட தொகுக்கப்பட்ட அந்த வேத புத்தகங்களை இன்னைக்கும் பயன்படுத்துறாரு? இந்த கேள்விதான் இவருடைய அறிவின்மையின் உச்சம். பைபிள் பழைய மொழியில் எழுதப்பட்டா இருந்தாலும் அது அன்று வாழ்ந்த மக்களினுடைய மொழியில தான் எழுதப்பட்டிருக்கு. அன்னைக்கு வாழ்ந்த மக்கள்கிட்ட இன்னைக்குள்ள இங்கிலீஷ்ல பேசினா என்ன புரிஞ்சிருக்கும்? புரிஞ்சிருக்காது. கடவுள் இன்னைக்கு நம்மகிட்ட பேசணும் அப்படின்னா இன்னைக்குள்ள மொழியில இன்னைக்குள்ள நடையில தான் நம்மகிட்ட பேசியிருப்பாரு. நீங்க சொல்றத பார்த்தா திருவள்ளுவர் எதுக்கு சென்னை ஸ்லாங்ல எழுதல, ஏன் ஷேக்ஸ்பியர் எதுக்கு பிளே தமிழ்ல எழுதல அப்படின்னு கேட்ட மாதிரி இருக்குது. இன்னும் கூட சொல்ல போனா பழைய மொழிகள் தான் இன்னும் ஸ்டேபிளா இருக்குது இப்போ உள்ள மொழிகளை கம்பேர் பண்ணும்போது. உங்களுக்கு பழைய மொழிகளில் பேசுறது புரியலை அப்படின்னா அது மொத்தமாகவே ஒரு குழப்பம் அப்படின்னு ஆகாது, உண்மை இல்லை அப்படின்னு ஆகாது. இது கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஒரு லாஜிக்கல் ஃபேலசின்னு என்ன தெரியுமா? உங்களுக்கு வந்துட்டு சொல்லுங்க. Do you know what it is? Yes sir. ரெண்டாவது கேள்வி என்னன்னா, எல்லோருக்கும் எளிதாக புரியும் விதத்தில் அவர்களிடம் நேரடியாக பேசலாமே. அப்படி நேரடியா ஒவ்வொருத்தையும் பேசுறதை விட்டுட்டு அவங்களுக்கு தெரியாத பண்டைய மொழிகள்ல அவர் தகவல்களை கொடுத்து கடவுள் தனித்தனியா எல்லார்ட்டையும் பேசலாம்ல, ஏன் பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியாத்தான் பேசுறோம். இன்னைக்கு கடவுள் எல்லார்ட்டையும் நேரடியா பேசணும்னு சொல்றாரு. நாளைக்கு கடவுள் நான் பிஸியா இருக்கிறேன், மெயில் பண்ணுங்க, இல்லை மறுநாள் கால் பண்ணுங்க அப்படின்னு கூட நீங்க சொல்ல வாய்ப்பு இருக்கு. நம்ம இஷ்டப்படி கடவுள்கிட்ட பேச முடியாதுல்ல. சரி, கடவுள் அப்படி தனித்தனியாக ஒருத்தர்கிட்ட பேசுகிறாருன்னு வச்சுக்கலாம். அது ஒரு அன்வெரிஃபையபிள் சப்ஜெக்டிவிசமாக மாறிடும். எல்லாரும் கடவுள் இதை தான் சொன்னார் அப்படின்னு வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுவாங்க, ரைட்டா? அதுவும் உங்களை மாதிரி ஆளுது சொல்லவே தேவையில்லை, நல்லாவே அடிச்சு விடுவீங்க. கடவுள் மொத்த மனித குலத்திற்கே ஒன்று தான் சொல்லியிருக்காரு, ஒரே ஒரு ரூல்ஸ் தான் எல்லாருக்குமே. அவர் தினமும் நம்மள இடத்துல பேசுகிறாரு, அவர் எல்லாருக்கும் கொடுத்த வேதாகமத்தின் வழியாக. அப்படி நீங்கள் கடவுள்கிட்ட தனியாக பேசணும்னாலும் அதுக்கும் வசனம் இருக்குது. மத்தேயு 7:7, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கண்டிப்பாக நம்ம கடவுளை தேடினா நம்ம கடவுளை கண்டிப்பாக கண்டடைவோம். தேவன் நம்ம இடத்துல பேசுவார். தேடிட்டு இருக்கும்போது பாதியிலே வெளியே வந்துடக்கூடாது. நான் 5 வருஷம் இருந்தேன், 10 வருஷம் இருந்தேன், எனக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ஓடி வந்துடக்கூடாது. அப்படி ஓடி வந்தால் கண்டுபிடிக்க முடியாது. எபிரேயர் 11:6 படி கடவுள் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா நம்மகிட்ட விசுவாசம் எதிர்பார்க்கிறார். அப்போ விசுவாசத்தோட நம்ம கடவுளை தேடும் போது நம்ம கண்டிப்பாக கடவுளை கண்டடைவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வாசிக்கிறவர்கள் யாரை கடவுள் என்று புரிந்து கொள்ள முடியாமல் யெகோவா தான் கடவுள் என்று ஒருவர் சொல்ல, இல்லை பிரம்மாதான் இறைவன் என்று இன்னொருவர் சொல்ல, இல்லை இயேசுதான் தேவன் என்று மற்றொருவர் சொல்ல, இல்லை அல்லாதான் தெய்வம் என்று இன்னும் ஒருவர் சொல்ல, இப்படி ஒவ்வொருவர் சொல்வதையும் கேட்டு அவர்கள் ஒவ்வொருவர் பின்னாலும் கோடிக்கணக்கானவர்கள் போக இந்த குழப்பமெல்லாம் எதுக்கு? என்ன அப்படின்னா, கிறிஸ்டியானிட்டி ஏன் மற்ற மதங்களோட கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கலாக ரிலேபிளாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அதனால தான் நம்ம கிறிஸ்டியானிட்டியை டிஃபெண்ட் பண்ணுறேன் நான். இல்லை அப்படின்னா நான் இதை டிஃபெண்ட் பண்ணணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. முதல் விஷயம், ஜீசஸ் கிரைஸ்டோட எக்ஸிஸ்டன்ஸ். ஜீசஸ் வாழ்ந்தாருன்னு ஜோசிஃபஸ், டெசட்டஸ், அப்புறம் அப்படி நிறைய செக்யூலர் ஹிஸ்டோரியன்ஸ் அதை வெரிஃபை பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பழங்கால ரோமானிய ரெக்கார்டில் பிலாத்து தான் அவரை கொலை செஞ்சார் அப்படிங்கிறதுக்கும் எவிடன்ஸ் இருக்குது. அவர் கல்லறை இன்னும் எம்டியாக தான் இருக்குது. 500 பேருக்கும் மேலே அவர் ரிசரக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் கூட அவரை பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 15:6 பைபிளில் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் செக்யூலராக ஜோசிஃபஸ், டெசட்டஸ் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் அதில் எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இன்னும் இருக்குது. இப்போ இஸ்லாம் எடுத்துக்கிட்டா கூட சோகால் ப்ராஃபட் முகமதுக்கு வந்த ரெவலேஷன் எல்லாமே ப்ரைவேட்டாக வந்தது தான். அது அவராக சொல்லி தான் அவர்களுக்கு தெரியுமே தவிர அதை நம்ம வெரிஃபை பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட மக்கள் அடையாளங்களை கேட்குறாங்க. அப்போ அதுக்கு பண்ண மறுத்துட்டாரு. மேக்ஸிமம் இதுலேயும் நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ், நிறைய ஃப்ளாஸ் இருக்குது. ஈவன் கிறிஸ்டியானிட்டியோட நிறைய வெர்ஷன், காப்பி வெர்ஷன் தான் குரானில் நிறையா இருக்குது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான்.
ஹிந்துவிசம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு யார் ஆத்தர், அதுக்கு யார் காட் அப்படிங்கிறதே கன்ஃபியூஷனெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்ல வரல. அதுக்கு 330 மில்லியன் காட்ஸ் இருக்கிறாங்க. அது ஒரு ப்ராப்பரான ஆத்தர் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அது ஃபுல்லும் இதிகாச கதைகள் தான், அது ஹிஸ்டாரிக்கலாக வெரிஃபை ஆனது இல்லை. இப்போ புத்திசம் எடுத்துக்கிட்டா கூட அவர் என்லைட் ஆனது அவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது தவிர அதுக்கும் ஹிஸ்டாரிக்கலாக ப்ரூஃப் இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கோத்ரூ பண்ணதுக்கு அப்புறம் தான் இருக்கிற மதங்கள்லே ரிலேபிளான ஒரு மதம் அப்படின்னா கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறத சூஸ் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு வேலிடான ரீசன் இருக்குது. அது மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன புரியுது அப்படிங்கிறத நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். பைபிள் தான் உண்மையிலே கடவுளின் வார்த்தை அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு வாதத்துக்காக. கிறிஸ்தவர்கள் அந்த பைபிள் மூலம் கடவுள் பேசியதாகவும் இன்னைக்கும் அந்த பைபிளை யாரெல்லாம் வாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பைபிள் மூலமாக கடவுள் பேசுறதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள 40,000 சபை பிரிவுகள். சரி, நம்ம கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே வருவோம். ஏன் இவ்வளோ டினாமினேஷன்ஸ், ஏன் இவ்வளவு குழப்பம்? அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. மெயினாக அண்டர்ஸ்டாண்டிங் தான். அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் பெரிய பெரிய டிஃப்ரென்ஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் பொழப்புக்காக இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அதை வச்சு நம்ம கிறிஸ்டியானிட்டி ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால அது பொய் அப்படின்னு ஆயிராது. ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க ப்ரோ, டிஃப்ரெண்ட் வியூ இஸ் நாட் ஈக்குவல் டு எவிடன்ஸ் ஆஃப் ஃபெயில். நீங்கள் ஃபேக்ட் நினச்சிட்டு இருக்க பிக் பேங் தியரிக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பிளனேஷன், பயங்கர கன்ஃபியூஷன் இருக்குது. அப்போ அதை மட்டும் நம்புறீங்க. கிறிஸ்தவத்துக்குள்ள ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகள், விதவிதமான புரிதலுக்கு அதில் கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா அப்போ அதை மட்டும் ஏன் உங்கள் மனசால் ஏற்றுக்க முடியல? அப்போ கிறிஸ்டியானிட்டி மேலே உங்களுக்கு வன்மம் இருக்குது அப்படி தானே? ஒரு விஷயத்தை பற்றி பல புரிதல் இருக்கிறதுனால அந்த விஷயம் ஃபெயில் ஆகாது, அது பொய்யும் ஆகாது. கொஞ்சமாவது லாஜிக்காக பேசுங்க ப்ரோ. கடவுள் தனித்தனியாக பேச மாட்டாரு, அதனால கடவுள் இல்லை அப்படின்னு ஆரம்பித்து மொத்தமாக எல்லா ஆர்கியூமெண்ட்டுமே ஒரு பெரிய லாஜிக்கல் எரர். இது மொத்தமாகவே இட்ஸ் அ லாஜிக்கல் ஃபேலசி.